நாராயணா. இது வரைக்கும் நம்ம 12 திவ்ய தேசம் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 13வது திவ்ய தேசம். 13வது திவ்ய தேசம் எங்கே இருக்குது அப்படின்னா திருவிண்ணகரில் இருக்குது. நிறைய பேருக்கு திருவிண்ணகர் கோவில்னா என்ன கோவில்னு தெரியாது. ஆனால் உப்பிலியப்பன் கோவில் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் அந்த கோவிலை. இந்த கோவிலோட ராஜகோபுரம் நம்ம பார்த்தோம்னா 5 அடுக்கு ராஜகோபுரம், 130 அடி உயரம் கொண்டது அந்த கோபுரம். இப்போ இந்த கோவிலோட மூலவர் நம்ம பார்த்தோம்னா உப்பிலியப்பன் பெருமாள் தான் இந்த கோவிலோட மூலவர். நன்னா 8 அடி உயரத்தில் அப்படியே இருப்பார் பெருமாள். தாயார் பூமாதேவி தாயார். அந்த தாயாருக்கு எதிர்க்க மார்க்கண்டேய மகரிஷி இருப்பார். இந்த கோவிலோட வரலாறு மார்க்கண்டேய மகரிஷி கிட்டேந்து தான் ஆரம்பிக்கிறது. அதுக்கு முன்னாடி மார்க்கண்டேய மகரிஷியோட கதையை நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். அப்போ தான் இந்த கதை அப்படியே தொடர்ந்து நமக்கு அழகாக வரும். மிருகுண்ட முனிவர், அதுக்கப்புறம் மனஸ்வினி, இந்த தம்பதிகளுக்கு குழந்தையே இல்லை. அதனால் அவள் சிவபெருமானை குறித்து தவம் பண்ணுறா. அப்போது சிவபெருமான் என்ன சொல்கிறார் அப்படின்னா 2 கண்டிஷன் போடுறார். அதாவது 16 வயசு வரைக்கும் தான் உங்களுக்கு பிறக்க போகிற ஆண் குழந்தை உயிரோடு இருக்கும். ஆனால் பயங்கர புத்திசாலியாக இருக்கும். அப்படிப்பட்ட குழந்தை வேணுமா, இல்லைன்னா முட்டாள் குழந்தையாக இருக்கும் ஆனால் 100 வயசு வரைக்கும் வாழும், அப்படிப்பட்ட குழந்தை வேணுமா அப்படின்னு கேட்ட உடனே முனிவர் 16 வயசு வாழ்ந்தாலும் போதும் ஆனால் புத்திசாலியான குழந்தை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தேர்ந்தெடுக்கிறார். அதே மாதிரி அவருக்கு ஒரு புத்திசாலியான ஆண் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு இவா வைக்கிற பேர் மார்க்கண்டையன். அந்த குழந்தைக்கு தெரிஞ்சு போச்சு ஒரு கட்டத்தில் நம்ம இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிர் வாழ்வோம் அப்படின்னு. அதனால் அப்பா அம்மா கிட்ட சமாதானம் சொல்கிறது, நான் சிவபெருமானை குறித்து தவம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சிவலிங்கத்து பக்கத்தில் உட்காந்து தவம் பண்ணுறது அப்படி பண்ணிகிட்டே இருக்குது. அன்றைக்கி அந்த குழந்தைக்கு 16வது வயசு ஆரம்பிக்க போகிறது. அந்த நேரத்தில் அந்த குழந்தை அப்படியே சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிண்டு நமச்சிவாய மந்திரத்தை அந்த குழந்தை சொல்லிகிட்டே இருக்குது. யமதர்மன் வரார், பாசக்கயிறு அந்த குழந்தை மேலே வீசுகிறார். ஆனால் குழந்தை அந்த சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சுட்டு இருக்கிறதுனால அந்த லிங்கத்து மேலே பாசக்கயிறு விழுந்துடுறது. உடனே சிவபெருமான் வரார். யமனை பார்த்து என்ன மேலே பாசக்கயிறை போடுறேன்னு கேட்ட உடனே, இல்லை நான் அந்த குழந்தை மேலே போட பார்த்தேன், குழந்தை உங்களை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறதுனால உங்கள் மேலே விழுந்துடுத்துன்னு. எப்போ அந்த குழந்தை என்னை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு உனக்கு தெரியறதோ அப்போ நீ பாசக்கயிறை போடக்கூடாது, அதனால் இந்த குழந்தைய விட்டுரு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் யமதர்மனோட வேலை என்ன, அந்த குழந்தையோட உயிரை எடுக்கணும்னு தான் இப்போ வந்திருக்கார். அதுக்கு அந்த குழந்தைக்கு 17 வயசு ஆனால் கண்டம் இருக்குது. அந்த குழந்தைக்கு 17 ஆகாது, எப்பயுமே 16 வயசுலேயே அவன் இருப்பான், என்றும் சிரஞ்சீவியாக அவன் இருக்கணும் அப்படின்னு சிவபெருமான் முடிவு பண்ணிட்டார். அதனால் யமதர்மனை அனுப்பி வச்சுடுறார். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கிட்ட போய் மார்க்கண்டையா எழுந்துரு, உனக்கு சாவே கிடையாது, நீ சிரஞ்சீவி, என்றும் 16 வயசு தான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வாழ்த்துறார். அதுக்கப்புறம் அவர் சிரஞ்சீவியாக வாழ்ந்துட்டுருக்கார். அப்படிப்பட்ட மகரிஷி என்ன பண்ணுறார், வாழ்க்கையில் கல்யாணமே பண்ணிக்கல, எப்பயும் பெருமாள் சிந்தனையிலேயே இருக்கார். அவருக்கு ஒரு ஆசை வந்துடுது. என்ன அப்படின்னா, மகாலட்சுமி தாயார் தன்னோட மகளாக இருக்கணும்னு. கல்யாணம் பண்ணிக்கல, ஆனால் தாயார் தன்னோட குழந்தையாக வரணும்னு ஆசையில் அவர் தவம் பண்ணிட்டுருக்கார். அதனால் இவருக்கு எப்படி அந்த குழந்தை கிடைக்கிறது மகாலட்சுமி தாயார் அப்படின்னா, துளசி புதர் இருக்குது. அது கும்பகோணத்தில் இருக்குது இந்த இடம். இப்போ உப்பிலியப்பன் கோவில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல இருக்கிற துளசி புதர், அதில் 2 வயசு ஒரு குழந்தை இவருக்கு கிடைக்கிறது. அந்த குழந்தையை இவர் வளர்க்க ஆரம்பிக்கிறார், நம்மளுடைய மார்க்கண்டேய மகரிஷி. அந்த குழந்தைக்கு அவர் வச்ச பேர் பூமாதேவி அப்படின்னு பேர் வச்சு கொஞ்ச காலம் வளர்த்துன்னு வந்தார். அப்போ என்ன ஆகுது, ஒரு நாள் அந்த மார்க்கண்டேய மகரிஷியும் பூமாதேவியும் தங்கின்ற காத்துக்கு ஒரு வயசானவர் வரார். அந்த வயசானவர் என்ன பண்ணுறார், ஏதோ குசலம் விசாரிக்கிறார். அப்போ மார்க்கண்டேய மகரிஷி அவள் பொண்ணு பூமா எல்லாம் தெரிஞ்சு விடுறது அவருக்கு. உங்கள் ஆத்து குழந்தைய எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கோ அப்படின்னு மார்க்கண்டேய மகரிஷியை பார்த்து கேட்டுவிட்டார் அந்த வயசானவர். அவருக்கு இருக்கும் ஒரு 60-70 வயசு. இந்த குழந்தைக்கு அப்போது என்ன மிஞ்சி போனால் ஒரு 15 வயசுக்குள்ளே தான் இருக்கும். மார்க்கண்டேய மகரிஷிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அதனோட குழந்தைக்கு இவ்வளோ பெரியவரை எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது? இந்த காலமாக இருந்தால் என்ன சொல்லுவோம், வயசு வித்தியாசம் ஜாஸ்தியாக இருக்குது, கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு இந்த காலத்தில் நம்மளாக இருந்தால் தடுத்துருவோம்.
பொண்ணாத்துக்காரா இப்போல்லாம் ரொம்ப தைரியமாக சொல்கிறா, ஏஜ் டிஃப்ரென்ஸ் எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு. ஆனால் பாவம் மார்க்கண்டே மகரிஷி அந்த காலத்து மனுஷர், நிர்தாட்சியமாக சொல்ல முடியல. அதனால் அவர் என்ன பண்ணுறார், எங்காத்து குழந்தைக்கு உப்பு போட்டு கூட தளிகை பண்ண தெரியாது, அவளால் எப்படி உங்களுக்கு தளிகை பண்ணி போட முடியும்னு. அதுக்கு அந்த வயோதிகர் சொல்கிறார், நேக்கு உப்பே வேண்டாம், நான் உப்பு இல்லாமல் தான் சாப்பிடுவேன், குழந்தை உப்பு ஜாடியே தொட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறார். இவருக்கு மார்க்கண்டே மகரிஷிக்கு என்னடா இது, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது அந்த வயோதிகர் சிரிச்சுண்டே தன்னுடைய உண்மையான உருவத்தை காட்டுறார். பார்த்தா அவர் யாருன்னா நம்மளுடைய மகாலட்சுமி தாயாரோட கணவனான மகாவிஷ்ணு தான் அவர். ஏற்கனவே இவ வைகுண்டத்தில் இவ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தானே இருக்கா, அப்போ பூலோகத்துலையும் இவ தானே கல்யாணம் பண்ணிக்கணும். அதனால் தாயாரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பெருமாள் இந்த அற்புதமான நாடகத்தை நடத்தியிருக்கார். உடனே சரின்னு மார்க்கண்டே மகரிஷிக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது. ஏன்னா இவர் வளர்த்துன்னு இருக்கிறது தாயாரை, பெருமாள் கல்யாணம் பண்ணிக்க வந்துட்டார், அப்புறம் கல்யாணம் பண்ண வேண்டியது தானே. இந்த மாதிரி நம்மளுடைய தாயாரை பெருமாள் கல்யாணம் பண்ணிக்க வராருல, அது ஒரு ஸ்ரவண நட்சத்திரம். அது பங்குனி மாதம் ஸ்ரவண நட்சத்திரத்தில் அவர் பொண்ணு கேட்குறார். இவாளும் பொண்ணு கொடுக்க இப்போ தயாராக ஆயிட்டார். அதுக்கப்புறம் இவாளுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறார். அது எப்போ பண்ணுறா அப்படின்னா ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் தான் இவ 2 பேருக்கும் கல்யாணம் ஆறுது, பெருமாளுக்கும் தாயாருக்கும். பெருமாள் எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா, தாயாருக்காக உப்பே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போவும் அந்த கோவிலில் பிரசாதம் எப்படி தரா அப்படின்னு பார்த்தோம்னா உப்பில்லாத பிரசாதம் தான் எல்லாருமே இப்பயும் அங்கே அந்த கோவிலில் சாப்பிட்டுன்னு இருக்கா. அவர் எந்த பெருமாளுக்கும் ஒப்பில்லாதவர் தான் நம்மளுடைய ஒப்பில்லாத அப்பன். ஆனால் இப்போது இந்த உப்பு இல்லாதது சாப்பிட்றாரு இல்லையா, அதனால் அவர் உப்பிலி அப்பன் அப்படின்னு ஆயிட்டார். இவரை என்னப்பன், மணியப்பன், பொன்னப்பன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் எல்லாரும் இந்த பெருமாளை புகழ்ந்துண்டு வரார். இந்த கோவிலில் விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெருமாள் திருவோண நட்சத்திரத்தில் தான் அவதரித்தார். அதே மாதிரி திருவோண நட்சத்திரத்தில் தான் தாயாரை கல்யாணம் பண்ணிட்டார். அதனால் திருவோண நட்சத்திரத்தை அன்னைக்கு இந்த கோவிலில் விளக்கு போட்டு அவள் பெருமாளை வேண்டது இந்த கோவிலில் ஒரு வழக்கம். இப்போது இந்த கோவிலோடைய விமானம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுத்த ஆனந்த் அப்படின்னு இந்த கோவிலோட விமானம் பேர். புஷ்கர்ணி பேர் அஹோராத்திர புஷ்கர்ணி. இந்த கோவிலுக்கு மங்களாசாசனம் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 3 ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணியிருக்கா. பேயாழ்வார், நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார். இந்த கோவிலை தக்ஷின் திருப்பதி அப்படின்னு சொல்கிறா. தக்ஷின் திருப்பதினா ஒன்றும் இல்லை, தெற்கு திருப்பதி அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கோவிலை பார்க்கலாம். இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த கோவிலை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.